ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் அடுத்த 7 நாட்களானது ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவங்க, அன்பானவங்க, எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே கூட கிரகநிலைகள் மாறும் பொழுது எல்லாருமே மாறக்கூடியது உண்மைதான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரங்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும், கூடவே இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவங்க தான். ஆனால் அவங்க மீது யாராவது விரும்பாதவங்களாக இருக்காங்க, கவனிக்காதவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே வெறுப்பு காட்டுறதுக்கும் தயக்கமே மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசிகளில் ரொம்ப முக்கியமான ராசி அப்படின்னா ரிஷபராசி தான். ஏன்னா காதலிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வெற்றி பெற வரைக்குமே அதை விடவே மாட்டாங்க. போராட்டம் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுயசார்பான மனிதர்களும் பார்த்திங்கன்னா இவங்கள கவர்றதுக்கு தினமும் நீங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் தினமும் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை தினசரி திருவிழா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் அப்படின்னா தலைமை பண்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் இவங்க எப்போதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருக்காங்க. இவங்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பக்கூடிய நடத்தை, அன்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அன்பான பிரகாசமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எப்போதுமே அவங்கள சுற்றி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த எண்ணம் இவங்கள்ட்ட கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நிலையான மனிதர்களை விரும்பக்கூடிய முயற்சியும் பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு சில காரணங்கள் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இவங்களை நேசிக்கிறதுக்கு 2ஆம் யோசனை அப்படின்றது தேவையே கிடையாதுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் ரிஷபராசி நேயர்களை எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களை எதிர்க்கக்கூடியவங்களை தான் நீங்கள் தோற்கடிப்பீங்களே தவிர ஒரு நாள் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. எதிரிக்கு எப்போதும் சவாலானவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. சலைச்சவங்களாக கண்டிப்பாக இருக்கவே மாட்டீங்க. அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயல்பிலேயே இருக்கக்கூடியது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதுவாக தான் இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே இருக்காதுங்க. எப்போதுமே ரிஷபராசிக்காரங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் தெரியும். மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய நபராக இருப்பாங்க. நல்ல ஒரு கைட்னஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவங்க அப்படி தான் வச்சுக்கணும். பொது காரியங்களில் கூட உங்களுக்கு நிறைய ஈடுபாடுகள் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அப்படின்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் செய்துட்டு போகணும், தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு காரியம் சாதிக்க நினைக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க அவங்களோட சேர்ந்து முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. தான் மட்டும் முன்னேறினா போதாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு வாக்குஸ்தானத்தில் புதன் வந்திருக்குவார். அப்படிங்கும் பொழுது எதையுமே சூட்சமாக புரிய வைக்கிறதுல சாமர்த்தியக்காரங்களாக இருப்பாங்க. எப்போதுமே இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய முகத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ரொம்ப கில்லாடி அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க கூட நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களும் அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருக்க முடியும். தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி கூட்டாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. அப்பப்போ பழைய விஷயங்கள் அசைப்போகிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களாக தான் இருக்குமே தவிர பிடிக்காத காரியங்களாக கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களானது ரிஷபராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்ற போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அபரிவிதமான நாட்கள்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். இது மட்டுமா அப்படின்னா சொல்லாதீங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் ரிஷபராசி இருக்கோ அவங்களோட இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
பொதுவாவே எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் சரிங்க, ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறும் பொழுது, அந்த டைம்ல அவங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா வந்து மாற்றம் இருக்கும். அதே மாரி ஒரு கிரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் மாறும். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகுறாங்க அப்படிங்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட, அந்த கிரக மாற்றம் எல்லா ராசிகளுக்குமே வாழ்க்கையில மாற்றங்கள கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மிகப்பெரிய தாக்கங்கள வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது தற்போது பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜூன் வந்து 5 இன்னையிலேருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, குரு வந்து கடகராசியில் வந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு அப்படின்றதுனால வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். செவ்வாயும் தன்னுடைய சஞ்சாரத்தை வந்து சிறப்பான இடத்துல செயல்படுத்துறாரு அப்படின்றதுனால உங்களுடைய செயல் வேகம் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு தைரியத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லணும். ஸோ பல புதிய வாய்ப்புகளுக்கும் முக்கிய மாற்றங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாரமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தொழிலும் சரி, பணமும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, திருமண யோகமும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை நீங்கள் நிச்சயம் வந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. ஏன்னா அவசியம் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து செயல்படுத்தணும். தேவையில்லாமல் நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கவனிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய பரிகாரங்களும் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சிறப்பான முன்னேற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட புதனும் வந்து வலிமையாக இருக்கார். குரு பயிற்சி வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது. 3ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி சூரியன் வேற 4ஆம் இடமான ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்க போகிறாரு. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறாங்க. அதனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்து வச்ச அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சனியை வேற குரு வந்து பார்க்குறாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே ரிஷபராசினியர்களை கவலைப்படாதீங்க. ஏன்னா அது எல்லாத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜூன் 14க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உச்சவர மாற போகிறாரு. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். 3வது இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்றதுனால இசை, கலை, சினிமா, ஊடகம் துறை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். சனியை வந்து உச்சகுரு பார்க்குறாரு அப்படின்றதுனால ரிஷபராசி நேர்கள் யாரெல்லாம் வந்து கல்வி பயின்றுட்டீங்களோ முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். போட்டித் தேர்வுலலாம் தயங்காமல் கலந்துக்கோங்க. ஏன்னா வெற்றி உங்களுக்கு தான். அரசு பணிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த பணிக்கான நேர்காணலில் நீங்கள் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் பெறுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கிடைக்கும், கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வண்டி வாகனத்துலேயும் நல்ல யோகம் இருக்குது. ஸோ புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பெற்றோரோட உங்களுக்கு எதுவும் மனக்கசப்புகள் இருந்துகிட்ருக்கு, சண்டை சச்சரவுகளால் நீங்கள் பேசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே இப்போல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போ உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்குது. தைரியமும் துணிச்சலும் கண்டிப்பாக இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு கிடைச்சிருக்கு. குரு 3ல் அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால, தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய தொழிலில் தாங்க நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. வேலைலாம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த இடத்துல தடை இல்லாமல் பண வரவு கிடைச்சிடும். ஸோ இனிமேட்டுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கெடுபலன்கள் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அதாவது இது வரைக்கும் இருந்திருந்தாலுமே கூட இனிமே அந்த கெடுபலன்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. எல்லாம் குறைஞ்சி நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ராசியில் சூரியன் வேற இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுடைய மனசுக்கு வலிமை கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கடமை உணர்வு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க இல்லையா, பொறுப்புனா என்னன்னே தெரியல அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க. இனிமேட்டுக்கு உங்களுடைய கடமை என்ன, பொறுப்பு என்ன அப்படின்றத உணர்ந்து நீங்கள் நடக்கக்கூடிய நேரம். அரசியல் வாழ்க்கையும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நேர்மை, பாராட்டு எல்லாமே கிடைக்கும். தொய்வில்லாத அரசியல் உங்களுடைய தலைமையின் கீழே வந்து நீங்கள் பணி செய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது சொன்னதை சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பல்வேறு விதமான நன்மைகள் உங்களை தேடி இப்போ வரும். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாழ்க்கையில் இது வரைக்குமே பல சோதனைகளால் பாதிப்புகளை அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இனி அது மாதிரி எப்போதும் ஒரு கஷ்டம் வரவே வராதுங்க. தனித்துவத்தோடு உங்களுடைய பங்கு வந்து சிறப்பாக வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாரிசுகள் உடனிருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லையே அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படுறதுக்கான சான்ஸ் இல்லை.
ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களும் அப்படி தாங்க ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான். மற்றவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நீங்கள் உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வைத்திய செலவு அப்பப்போ உங்களுக்கு இருக்க தான் செய்யும். இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதுக்காக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கூடாதுன்ற கிடையாது. ஏன்னா நமக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் தான் இருக்கணும். ஏன்னா உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியாது. நம்மளே வந்து உடல் நலத்தில் பாதிப்பில் உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு யாரும் வந்து உதவியும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கோபத்தை வந்து சமன்படுத்திக்கோங்க. உணர்வுகளை எல்லாம் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம். பார்த்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க. தனஸ்தானாதிபதியான புதன் ராசிநாதன் சுக்கரனோடு இணைந்து தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால பொருளாதார ரீதியாக நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம். நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்று நீங்கள் நிறைய பாராட்டுக்கள் எல்லாம் பெறுவீங்க. குரு 3ல் இருக்கிறாரு அப்படின்றத மறந்துடாதீங்க. குரு 3ல் அமர்ந்து கலஸ்திரஸ்தானத்தை வேற பார்க்குறாரு. ஸோ திருமண வாய்ப்புகள் அமையும் திருமணம் ஆகாதவங்களுக்கு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதுவுமே எல்லாம் சரியாக போயிடும். ஸோ புதுசாக வேலை அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆடம்பரத்தில் அதிகமாக வந்து விருப்பமே வந்து காட்டாதவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனால் அவங்களுடைய சாதனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதனை செய்யணும், எத்தனை சோதனை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சமாளித்து நான் சாதிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த முன்னேற்றத்தை நிச்சயம் பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இனிமேல் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த காலகட்டங்கள் நமக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதாவது வியாழக்கிழமையில் பார்த்திங்கன்னா 6 to 7 கால நேரத்தில் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போடுறது, அருகம்புல் மாலை போடுறது, தேங்காய் எண்ணெயில் தீபம் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான கடவுள் தான். அவருக்கு அவள் பொறிக்கடலை இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும், சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார். அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரசாதம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை மட்டும் செய்யுங்க அப்படின்னாலே போதும். விநாயகருடைய அருளால் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களும் ரொம்ப பிரகாசமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.